அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து பாத்துட்டு வந்துருக்கீங்க. இப்ப நியூஸ் சேனலா இருந்தாலும் சரிதான், இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரிதான், யூடியூபா இருந்தாலும் ஒரு வீடியோ வந்து பரவலாக பரவப்பட்டு வருகிறது. எந்த மாதிரியான வீடியோனா, ஒரு பள்ளிவாசல்ல வந்து ஒரு ஹிஜாப் போட்ட பெண்மணி வந்து அங்க உள்ள ஜமாத்தார்கள் வந்து அவங்கள வந்து திட்டுற மாதிரியோ, அவங்கள வந்து அடிக்கிற மாதிரியோ, அவங்களுடைய ஹிஜாப்பை கழட்டுற மாதிரியோ ஒரு வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. அது எந்த வீடியோ, அது எங்க எடுக்கப்பட்டது என்றால், புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபண்ணத்துல வந்து மெஹராஜ் அன்னைக்கு வந்து உணவு பொட்டலங்கள் வழங்கியிருக்காங்க. மெஹராஜ் என்றால் அது வந்து ஒரு ஊர்ல வந்து பள்ளிவாசல்ல வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு வாளியில வந்து சாப்பாடு கொடுத்து எல்லா மக்களும் கொடுக்கறது வந்து வழக்கம். அது வந்து எல்லா ஊர்லயும் பண்ணுவாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்துல வந்து அந்த பெண்மணி வந்து அவங்க ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் கொடுத்தாதான் உணவு கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வந்து அந்த பெண்மணி வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு 2 வாட்டி ஜெராக்ஸ் எடுத்து வந்து 2 வாட்டி அவங்க வந்து உணவு வாங்குறதாக ஒரு குற்றச்சாட்டு ஏற்படுகிறது. அந்த அவங்க 2 வாட்டி உணவு வாங்குறதுக்காண்டி அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சீரழிக்கிற மாதிரி அந்த ஜமாத் நிர்வாகம் வந்து ஒரு வேலையை வந்து பண்ணியிருக்குது. அது என்ன வேலையா அதை காணொலியிலே நீங்களே பார்த்திருப்பீங்க. அவங்களை கூட்டிட்டு வந்து அத்தனை ஆண்களுக்கு முன்னாடி அவங்களை வந்து திட்டினது, அவங்கள அடிக்க பாய்ந்தது, அவங்களோட ஹிஜாப் கட்டினது என்கின்ற ஒரு கேவலமான வேலையை வந்து அம்மா பண்ண ஜமாத் வந்து செஞ்சிருக்கு. அது மத்த யாரும் செய்யவில்லை. ஒரு கேவலமான ஒரு அருவத்தக்க ஒரு செயலை வந்து ஜமாத் நிர்வாகம் செஞ்சிருக்கு. இதே உன்னுடைய அம்மாவா இருந்தாலும் சரிதான், உன்னுடைய மனைவியா இருந்தாலும் சரிதான், ஒரு மகளா இருந்தா அந்த மாதிரி வேலை நீங்க செஞ்சிருப்பீங்களா? உண்மையிலேயே நீங்க வந்து ஜமாத்தாளர்களா வேற எதுமா ஓதிட்டு இஸ்லாமிய நெறிமுறைகளை பார்த்துதான் நீங்க ஜமாத்துன்னு ஒரு பொறுப்புக்கு வந்திருப்பீங்க. இருக்காங்க எல்லாம் தொழுகிறார்கள் தானே. இஸ்லாத்தை வந்து படிக்காம தான் இஸ்லாம் ஆர்த்தம் தெரியாத இல்ல கல்ல தொப்பி போட்டியில உட்காந்துருக்கீங்களா? வேலை இப்ராஹிம் ஒருத்தன் வருவானே அவன மாதிரி உட்காந்துருக்கீங்களா? அந்த பெண்மணிக்கு நியாயம் கேட்டு பாஜக போராடுகிறது. நானும் நேற்று ஃபுல்லா பேஸ்புக்ல இன்ஸ்டால பார்த்தேன். பாஜக பேஜ்ல வந்து வருது இது மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாபண்ணத்துல வந்து ஒரு பெண்மணிக்கு வந்து ஜமாத்தாளர் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க வந்து பாஜக போராடுகிறது. இந்த பாஜக போராடுறா இந்தியாவில் வந்து ஒரு நாளைக்கு இரவு வேலை உணவு இல்லாம 20 கோடி மக்கள் வந்து உறங்க போகிறார் என்று புலிவாரம் சொல்கிறது. அப்படிப்பட்ட பாஜக வந்து அந்த பெண்மணிக்கு சாப்பாடு கிடைக்கல என்று அவங்க போராடுறான். அவங்க போராடுற அளவுக்கு அம்மா பண்ண ஜமாத் வந்து ஒரு சிறப்பான வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருச்சு. இஸ்லாம் வந்து என்ன சொல்கிறது என்றால், பசித்தவனுக்கு உணவு அளிப்பது வந்து இஸ்லாத்தின் மிக சரியா கடமையாகும். பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு ஒழுங்கு என்ற இஸ்லாம் மார்க்கம் சொல்கிறது. உன் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும்போது நான் மட்டும் வயிறால் உண்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாது என்ற நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். இன்னொன்னும் இஸ்லாம் கூறுகிறது, பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு அளிப்பது என்பது அது வெறும் மனிதாபிமான செயல்பாடு கிடையாது. அது மிகப்பெரிய வழிபாடாகவும் அது சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வழியாக அது கருதப்படுகிறது. இறைவசனம் ஒன்று கூறுகிறது. ஹதீஸ்ல வந்து என்ன சொல்கிறார் என்றால், மறுமை நாளில் இறைவன் வந்து ஒரு மனிதனிடம் கேட்டான். மறுமை நாள் என்றால் இஸ்லாமியர்களுக்கு தெரியும், அது வந்து இறுதி நாட்கள். அதனால வந்து இறைவன் வந்து ஒரு மனிதனிடம் கேட்டான், நான் உன்னிடம் உணவு கேட்டு வந்தேன், நீ எனக்கு அளிக்கவில்லை என்று. அதற்கு அந்த மனிதன் கூறினான் என்றால், நீங்க இந்த அகிலத்தின் அதிபதி, உனக்கு நான் எப்படி உணவு வழங்கவில்லை என்று கேட்டானா. அதற்கு இறைவன் சொல்கிறான், நான் ஒரு மனிதனாக ஒரு சகோதரனாக உன்னிடம் நான் வந்து சாப்பாடு கேட்டேன், அதாவது தர்மம் கேட்டேன். எனக்கு வந்து வயிறு பசியாக இருக்கிறது, எனக்கு வந்து சாப்பாடு கொடுங்க என்று. நீ அவனுக்கு வந்து உணவு கொடுத்திருந்தால் அந்த ஏழையின் வயிற்று பசியில் நீ எனக்கு கண்டிருப்பாய். ஏழை மக்களுக்கு நீ உணவு அளிக்கவில்லை, அதனால நீ வந்து என்ன பார்க்கவில்லை என்று இறைவன் கூறினான். இஸ்லாம் என்ன கூறுகிறது என்றால், ஒரு ஏழையின் பசியை தீர்ப்பது இறைவனுடைய மகிழ்ச்சியை செய்யும் விஷயமாக கூறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்துகிட்டு ஒரு கேவலமான ஒரு தரங்கட்ட வேலையை வந்து அம்மா பண்ண ஜமாத் செஞ்சிருக்குது. இப்ப அந்த ஒரு விஷயனால அம்மா பண்ண முழுக்க மிகப்பெரிய ஒரு அவப்பேரா ஏற்பட்டு